திமுக எம்எல்ஏ 2 பேரிடம் 50 கோடி ரூபாய் தருவதாக தாவேகா பேரும் பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏக்களை இழுக்க தாவேகா குதிரை பேரும் அதிகார விதிமீறல் குறித்து திமுக அமைச்சர் செயலாளர் RS பாரதி தலைமையிலான குழு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய RS பாரதி, வேப்பனஹள்ளி மற்றும் நாகர்கோவில் திமுக எம்எல்ஏக்களை இழுக்க தாவேகா 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக குற்றம் சாட்டினார். தாவேகாவில் சேருமாறு அனிதா ராதாகிருஷ்ணனை மிரட்டியதாகவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு பேசாம டிவிக்கு வந்து சேர்ந்தீங்களா, எல்லாம் போய் சரியாயிடும் சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிகேவில் சேர்க்குவதற்கு அவரை வற்புறுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக அவரை நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் இருக்கிற ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை தொடர்ந்து பேசிய RS பாரதி தாவேகா அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரவை கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகியோர் பங்கேற்பதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இது தொடர்பாக கூறிய ஆளுநர் அர்லேக்கர், அவர்களின் ஆலோசனை தேவை என்றால் அமைச்சரவையில் விஜய் சேர்த்திருக்கலாமே என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம் குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கி இருக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். ஆகவே இது குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.